உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்டம் திருவிக நகர் பகுதி சார்பில் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 108வது பிறந்தநாளை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களின் அறிவுறுத்தலின்படி 1000 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மாபெரும் பொதுக்கூட்டம் எம்ஜிஆர் இளைஞர் அணி மாவட்ட செயலாளர் ராகேஷ் ராஜா தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட, பகுதி, வட்ட கழக நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்த இயக்கம் மென்மேலும் மென்மேலும் தமிழர்கள் வாழ்வு வளம் பெற செயல்படும். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு, அண்ணா நாமும் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமும் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதலாக அமைச்சரவையில சேர்த்து அழகு பார்த்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். நீங்க பேசலாம், முஸ்லிம்களுக்கு சிறுபான்மையினருடைய காவலர் என்று திமுக இன்னைக்கு கைகொட்டி பெருமையாக பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் காரியத்தை செய்து காட்டியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் டங்கல் என்று ஒரு திட்டம் கொண்டு வந்தது. அதை தவறாக புரிந்துவிட்டு தொங்கல் திட்டம் என்ற திட்டத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டு தொங்கிக் கொண்டு செல்கிறாரோ என்று கூட நான் நினைத்தேன். ஒரு தலித் பெண்ணிற்கு வாகனத்தில் இடம் தராதவர் ஒரு திமுக ஆட்சி இந்த தேவையா? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இருந்து ஈசிஆர் வரை இணைந்து சொல்லியிருக்கிற நிர்வாக சீர்கேடுகள், மற்ற சீர்கேடுகள் நிறைந்த இந்த காலாவதியான இந்த ஆண்ட்ராய்டு போன் ஆட்சி வீழும் வீழும் வீழும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இனி தமிழ்நாட்டில் வாழும் வாழும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எம்ஜிஆர் அவர்களை தான் சொல்ல வேண்டும். என்ன சொன்ன, அவர் வீட்டுக்கு உதவி கேட்டு போனால் அங்கே உதவி செய்கிற நேரத்தில் வீட்டுக்கு திரும்பி ஒரு நேரத்தில் அவங்க வீட்டில் அடுப்பு எரியுமா, உலை கொதிக்கும். அந்த அளவிற்கு தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்காக வாரி வாரி வழங்கி வருபவர்களுக்கு, இல்லம் தேடி வருபவர்களுக்கு அரிசி உணவளித்து வயிறு பசியோடு போகக்கூடாது என்ற வகையில் அவருடைய வயிற்று பசியை தீர்த்து வைத்து சத்துணவு திட்டம் தந்து இன்றைக்கு ஐநா சபை பாராட்டுகின்ற ஒரு உன்னதமான திட்டமாக இருக்கின்ற சத்துணவை அளித்து திரைப்படத்துறையிலும் சரி, கலைத்துறையிலும் சரி, அரசியலும் சரி, நிர்வாகத்திலும் சரி கோலோச்சிய ஒரு மாமனிதர். இது 108வது பிறந்த பொதுக்கூட்டம் நம்முடைய இதய புரட்சி தலைவர் அம்மாவுடைய நல்லாசியுடனும் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய அறிவிப்பின்படி எழுச்சியோடு இந்த நம்முடைய திருவிக நகர் பகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எம்ஜிஆர் இளைஞரின் சார்பில் நம்முடைய பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய ஆற்றல் மிக்க அன்பு சகோதரர் திமுக ஒளிஞ்சு ஸ்டாலின் ஒளிந்து மீண்டும் அம்மா அரசு மலரும். அதுதான் அந்த பட்டாசு என்பது நம்முடைய கலைச்சாளர் மனைவி மாறன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு சிறப்பித்திருக்கின்ற சகோதரர் அன்பிற்குரிய முன்னில் வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த பகுதியினுடைய ஆற்றல் மிக்க திமுக மாதிரி லேட்டா வெடிக்குது. ஏன்னா டியூப்லைட் திமுக ஊசி போல பட்டாசு இருக்குல்ல, அது அப்படிதான் வெடிக்கும். அது ஊசி போல பட்டாசு தான் இப்ப வெடிச்சிருக்கு. இப்போ முன்னாடி வெடிச்சது நம்ம பட்டாசு. அது ஆற்றல் மிக்க பகல். நான் என்ன செய்தது நமக்கு என கேள்வியில் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு என அந்த வரிகள் நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நான் என் பிறந்தேன் படத்தில். அப்படி வாழுங்காலத்தில் ஒரு பெரிய அளவிற்கு
மக்கள் போற்றுகின்ற திட்டங்கள் ஒரு மனிதநேயம், மனிதாபிமானம். அப்படி தமிழகம் கொண்டாடப்படுகின்ற இருவரும் தலைவர், முப்பெரும் தலைவர் என்று சொன்னார் பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள். என்னதான் டிஎம்கே பில்டப் கொடுத்தாலும் சரி, அவங்க அப்பாவுக்கும் கக்கூசுல அவங்க அப்பா பேரு, கடல்ல பேனா சிலை, முட்டுக்காலில் வந்து 500 சில்லற கோடிக்கு அங்க வந்து இது ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு பன்னாட்டு மையமா, அதே போன்று போற இடங்கள்லாம் சிலை, பஸ் ஸ்டாண்ட்ல சிலை. பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம வந்து பணம் ஒதுக்கணும் பஸ் ஸ்டாண்டுக்கு, அது ஒழுங்கா வந்து நம்ம கட்டினபடி வந்து நம்ம பிளான் படி பண்ணிருந்தா எந்த பிரச்சனை இல்லை. லேபிள் ஒட்டுற வேலையா நம்ம கொண்டு வர திட்டத்துக்கு லேபிள் ஒட்டி அந்த பிளானை மாத்தி அதை பண்ணிட்டு பல கஷ்டங்கள், அது எந்த வசதி செய்து தராம அவசரப்படுத்தி திறந்து மக்கள் கஷ்டப்படுறாங்க. அந்த நுழைவாயிலே சில ஒரு போறவங்க நல்ல முகத்துல முடிச்சுட்டு போனா நல்லது நடக்கும், இவங்க முகத்துல முடிச்சுட்டு போனா நல்லது நடக்குமா? நடக்காது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கேயும் சிலை. இப்படி திரும்புற பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலினை பொறுத்தவரை இந்த 4 வருஷத்துல பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு சிலை வைக்கிறது, அவங்க அப்பாவுக்கு கட்டிடம் வந்து பேர்ல வச்சு பேரை திறக்கிறது, இப்படிதான் வந்து ஒரு பொழுது ஓட்டுறாங்க. உதயநிதிக்கு வந்து முடி சூட்டணும், அதே சூட்டியாச்சு. உதயநிதிக்கு முடி சூட்டி என்ன தேனும் பால ஆற ஓடுதுங்க சொல்லுங்க? திருவிக்கரையில் ஓடுதாங்க, சாக்கடை தண்ணி தான் ஓடுது. மழை காலத்துல இன்னும் இவ்வளவு தூரம் தண்ணியில நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலைமைக்கு இருக்கு. இந்த டிவிஷன் பொறுத்தவரை யாரு? ஒரு குழந்தை மேயர், பெரியாருடைய டிவிஷன். இது இல்லையா? எப்படி இருந்தாலும் வந்து மேயர் சென்னைக்கு பக்கத்து டிவிஷன், அந்த டிவிஷன் ஆகிட்டோம். ஒரு மேயர் செய்ய வேண்டிய பணி என்ன? ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதி செய்து தரும், ஒரு கழிவுநீர் போகக்கூடிய வசதி, ஒரு சாலைகள் குண்டுக்குழி இல்லாமல் பார்த்துக்கணும், மழைநீர் தேங்காய் மழைநீர் கால்வாயில் தூர்வாரி எல்லாமே வந்து மழைநீர் போகிற அளவுக்கு செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மற்ற விஷயங்கள் பார்த்தா சமுதாய கூடங்கள், அதே போன்று அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை வந்து செய்து தருவது ஒரு சென்னை மாநகராட்சியுடைய முக்கிய பொறுப்பு. ஆனால் ஒரு மேயர் இருக்கின்ற சட்டமன்ற தொகுதி, ஒரு மேயருக்கு இந்த பக்கத்து இந்த தொகுதியிலேயே, இந்த வட்டத்திலேயே எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மழைக்காலங்களில் ஒரு மோசமான அளவுக்கு இடுப்பளவு சரி முழங்கால அளவுக்கு தண்ணி நின்று மக்கள் போகிற அளவுக்கு ஒரு நிலைமை இருக்குன்னா, அப்போ என்ன வந்து பண்ணுறாங்க? நம்ம வந்து தூர் வாடணும், மழை காலத்தில் தண்ணி நிற்காம பண்ணோம், அதை மெயின்டைன் பண்ணாலே போதும். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எந்த வக்கு இல்லை, துப்பு இல்லை இந்த ஆட்சிக்கும், இந்த சென்னை மாநகராட்சிக்கும், மேயருக்கும். மேயர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டாலின் பின்னாடி வர கான்வாய் காரில் இன்னைக்கு வந்து தூங்கிடுறோம். அந்த ஃபோட்டோ எங்க ஃபோட்டோ வச்சுருந்தாரு அவர், இங்கே வந்தாலும் ஃபோட்டோ. ஒரு மேயர் வந்து பின்னாடி இருக்கு, கான்வாய் பின்னாடி இருக்கிற பாருங்க எப்படிப்பட்ட மேயர் வந்து சென்னை கிடைச்சிருக்காங்க. எப்படிப்பட்ட மேயர் சென்னை கிடைச்சிருக்காங்க. கான்வாயில வர கார்ல வந்து தொங்கிட்டு போறதுதான் மேயருடைய வேலையை. இதை விட ஒரு கேவலம், இதை விட வந்து ஒரு அசிங்கம், இதை விட ஒரு மானக்கேடான விஷயம் உலகத்தில் இருக்கிறது. பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும், புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும், புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும்.